ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் இருந்து உங்களை பார்க்கிறதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், என் துணையோடு நான் என்கின்ற தலைப்பிலே என்னுடைய மனைவி அடுத்த 15 நாள் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசும்படிக்கு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். கணவன் மனைவியாய் நீங்களும் இதுல இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த 15 நாள்ல ஃபேமிலியா நீங்க ஜெபிக்கிறதுனால உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள் நடக்க போகுது. கணவன் மனைவி நீங்க கைப்பிடித்து இரவு 7 மணிக்கு என் மனைவியின் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சமயத்துல நீங்களும் குடும்பமாய் கைப்பிடித்து ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை எனக்கு புருஷன் இல்லை, ஒருவேளை எனக்கு மனைவி இல்லைன்னு யாராவது சொல்வீங்கன்னா, மணவாளன் இயேசு இருக்கிறார். சத்திய வேதத்தை கையில பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுக்கு துணை, நித்திய துணை, நிரந்தர துணை, மாறாத துணை, மறையாத துணை. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். குடும்பம் பிரிந்திருக்கிறது என்று யார் சொல்லுகிறீர்களோ, மணவாளன் இயேசு அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த சத்திய வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். அவர் அற்புதங்களை செய்வார். அடுத்த 15 நாட்கள் கணவன் மனைவி நீங்க கைப்பிடித்து ஜெபிக்கிறதுனால் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ திட்டம் நடக்கும். வெளியில இருக்கிற ஆசீர்வாதம் உள்ளே வரும். உள்ளே இருக்கிற இருள் வெளியே போகும். வெளியிலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்புவார். உள்ளே இருக்கிற சத்துருக்களுடைய கிரியைகளை சங்காரம் பண்ணி போடுவார். நீங்கள் அறிந்தோ அறியாத சத்துருக்கள் எழும்பியிருப்பார்கள் என்று சொன்னால் உருவின பட்டயத்தோடு கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுவார். உங்க பினான்சில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். மாத்திரமல்ல உங்க பிள்ளைகளுக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். என் பிள்ளை மாற மாட்டேங்குது, ஜெபிக்க மாட்டேங்குது, காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாள், ஜெபிக்க மாட்டேங்கிறாள், என் பிள்ளை தூரத்துல இருக்க கஷ்டப்படுது. என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், சமீபத்தில் இருக்கலாம், பள்ளி படிக்கலாம், கல்லூரி படிக்கலாம், வாட் எவர் மேபி. ஆனா நீங்கள் கணவன் மனைவியாய் கைப்பிடித்து ஜெபிக்கிறது நிமித்தம் ஆண்டவர் உங்க சந்ததிகள் மேல் தம்முடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றாமல் இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அற்புதங்களை நடக்க செய்வார். கண்ணார காண்பீர்கள். வீட்டுக்குள் புது பொருட்கள் வரும். எல்லா பாண்டேஜஸ் உடைக்கப்படும், சாபங்கள் முறிக்கப்படும். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கொண்டு வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டம் பூரணமாய் நடக்கும். கணவன் மனைவியாய் இணைந்து உங்களை இணைத்த நோக்கம் என்ன, இணைத்த திட்டம் என்ன, இணைத்த தரிசனம் என்ன வெளிப்படுத்தி காட்டுவார். உங்க சம்பாத்தியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த 15 நாள் நீங்கள் கணவன் மனைவியை ஜெபிக்கிறது நிமித்தம் உங்கள் வேலையில, தொழில, ஊழியத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல பல 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 மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். மகிமையான காரியங்களை செய்வார். கண்ணார காண்பீர்கள். மறந்துடாதீங்க. அடுத்த 15 நாள், மார்ச் 1 அடுத்த 15 நாள் கணவன் மனைவியாய் சேர்ந்து ஜெபியுங்கள். இரவு 7 மணிக்கு என் மனைவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வர கர்த்தர் சித்தம் கொண்டபடியினால் அந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டின் எல்லா அறைகளுக்குள் எழுதப்படட்டும். உங்க வீட்டுக்குள்ள பிரசன்னம் இறங்கும், மகிமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒலிவ எண்ணெய் வாசனை வீசும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். நாங்கள் குடும்பமாய் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்குமானால் அந்த மலடுகள் உடைக்கப்படும். வயது கடந்து போனாலும் வாக்கு பண்ணின கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். உங்கள் கண்கள் அதை காணும். சாட்சி சொல்வீர்கள். ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். God bless you. God bless you. God bless you.